Hi guys, welcome back to my channel. It's me Sathya. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா டீனேஜர் மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீன் பத்தின வீடியோஸ் தான் பார்க்க போறோம். சோ ஸ்கின் கேர் பொறுத்த வரைக்கும் CTM அப்படினு சொல்லுவோம், கிளென்சிங், டோனிங், மாய்ஸ்சரைசிங். சோ இந்த மூணு processமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம நேச்சுரல் இன்கிரிடியன்ட்டை யூஸ் பண்ணி தான் வந்து இந்த ஸ்கின் கேர் வந்து பண்ண போறோம். சோ உங்களுக்கு ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி வந்து ஸ்கின் கேர் பத்தின வீடியோஸ் தனியா வேணும், ஸ்கின் டைப்க்கு ஏத்த மாதிரி என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் இந்த CTM ரொட்டீன்ல அப்படிங்கிற பத்தின வீடியோஸ் வேணும் அப்படினா கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அடுத்த வீடியோஸ் வந்து ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி காட்டலாம். பட் இன்னைக்கான வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம வீட்ல இருக்கக்கூடிய நேச்சுரல் இன்கிரிடியன்ட்டை யூஸ் பண்ணி எப்படி CTM பண்றது அப்படிங்கிற பத்தின வீடியோஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா இன்னைக்கான CTM ப்ராசஸ் வந்து டீனேஜர்ஸ்க்கு மட்டும் இல்லாம நான் இது வரைக்கும் CTM அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் ஸ்கின் கேரே நான் ஃபாலோ பண்ணது இல்லை அப்படின்னாலும் வந்து அவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீன் அப்படின்னு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா டெய்லி மார்னிங் வந்து 1 glass ஆஃப் வாட்டர் வந்து நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கும் நம்ம டீஹைட்ரேஷன்லேருந்து நம்ம பாடி டீஹைட்ரேட் ஆகிறதுலேருந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும் அண்ட் நம்மளுக்கு ஒரு க்ளோயிங் ஸ்கின் கொடுக்கறதுக்கும் வந்து இந்த வாட்டர் வந்து மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கிறது ரொம்பவே வந்து நல்லது. அண்ட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த டீனேஜ் டைமில் பிம்பிள்ஸ் ப்ராப்ளம் வரும். ஸோ அதுலேருந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும் வந்து டெய்லி மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ ஆஃப்டர் ப்ரஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி குடிக்கணுமா, ப்ரஷ் பண்ண பிறகு குடிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு டெய்லி 1 glass ஆஃப் வாட்டர் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து நான் வெறும் நார்மல் வாட்டர் தான் வந்து குடிக்கிறேன். ஸோ இது கூட லெமனோ ஹனியோ எதுவுமே யூஸ் பண்ணல, ஜஸ்ட் நார்மலாக ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் வந்து டெய்லி மார்னிங் குடிக்கிறது ரொம்ப நல்லது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேருக்கு இது வாட்டரை குடிச்சிட்டு நான் அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து காஃபி டீ எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்பீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து தாராளமாக வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஆஃப்டர் 15 minutes 20 minutes கழிச்சு நீங்கள் தாராளமாக வந்து காஃபியோ டீயோ எடுத்துக்கிறீங்க அப்படின்னா மார்னிங் தாராளமாக வந்து எடுத்துக்கலாம். கிளென்சிங்காக பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்பூன் வந்து கிராம் ஃப்ளோர் எடுத்திருக்கேன், அதாவது கடல் மாவு எடுத்துகிட்டு அது கூட கொஞ்சம் வாட்டர் வந்து ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி என்னோடய ஃபேஸில் வந்து ஈவனாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு அண்ட் தென் என்னோடய ஃபேஸை கொஞ்சம் மசாஜிங் மோஷனில் ரப் பண்ணி. ஸோ கிளென்சிங்காக நான் இன்றைக்கி வந்து கிராம் ஃப்ளோர் அதாவது கடலை மாவு வந்து எடுத்திருக்கேன். ஸோ கடலை மாவு வந்து ஒரு சில பேருக்கு வந்து அலர்ஜியாக இருக்கும், ஒரு சில பேருக்கு ஸ்கின்னை டார்க்கன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் முல்தானி மட்டி யூஸ் பண்ணலாம். அண்ட் ஒரு சில பேருக்கு வந்து ரைஸ் ஃப்ளோர் வந்து நல்லா ஒர்க் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ அதை கூட வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் எனக்கு என்ன பெஸ்ட்டாக தோன்றது பார்த்தீங்கன்னா இந்த கிராம் ஃப்ளோர் தான். ஸோ நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஆயிலை வந்து நல்லா வந்து அப்சர்வ் பண்ணும். ஃபேஸே வந்து இந்த கடலை மாவு போட்டு நம்ம வாஷ் பண்ணும்பொழுது நல்ல ஒரு பிரைட்டாக நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய எக்ஸஸ் ஆயில் எல்லாமே வந்து அதை அப்சர்வ் பண்ணி எடுத்துறதுனால ஃபுல் டே வந்து நம்ம ஃபேஸ் வந்து ஆயில் ஃப்ரீயாக வந்து இருக்கும். ஸோ தட் நிறைய பேருக்கு ஸ்வெட்டான மூஞ்சிலாம் எண்ணெய் வடிகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து இருக்காது. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு கடலை மாவு போட்டால் ரொம்ப வந்து ஸ்கின் இன்னும் வந்து ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக நான் இதில் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வாட்டருக்கு பதிலாக நீங்கள் வந்து மில்க் வந்து ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த கிளென்சிங் ப்ராசஸ் வந்து பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1 minute நல்லா வந்து என்னோடய ஃபேஸில் எல்லா இடத்துலையுமே வந்து நல்லா இந்த மாதிரி மசாஜ் பண்ணிவிட்டு தென் உடனே வந்து வாஷ் பண்ணிடுறோம். ஸோ இது மாதிரி பேக்கு தான் வந்து நம்ம ஃபேஸ் பேக் மாதிரி போடுறோம் அப்படின்னா தான் வந்து நம்ம ஒரு 5 minutes 10 minutes 15 minutes வந்து வச்சுக்கிற மாதிரி இருக்கும். பட் இது ஒரு ஃபேஸ் வாஷ் மாதிரி தான் நம்ம வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம ஜஸ்ட் ஒரு 2 minutes நல்லா ஃபேஸில் ரப் பண்ணிவிட்டு அடுத்து ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிவிட்டு நான் இப்போ வந்து ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேஸை நல்லா வந்து கிராம் ஃப்ளவர் யூஸ் பண்ணி வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ ஃபேஸில் நல்ல ஒரு க்ளோ வந்து கிடைக்குது, ஃபேஸுமே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வந்து இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோனர் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராசஸும் இந்த செகண்ட் ப்ராசஸும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த 2 ப்ராசஸுமே வந்து ஆஃப்டர் பாத்துக்கு அப்புறமேட்டுக்கு நீங்கள் குளிச்சுட்டு வந்த பிறகு தான் வந்து இந்த CTM ரொட்டீன் அப்படிங்கிறது வந்து ஃபாலோ பண்ணணும். அண்ட் அதில் செகண்ட் ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து டோனர் வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஸோ டோனருக்காக நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரோஸ் வாட்டர் இருக்கு இல்லையா, டாபரில் இருக்கக்கூடிய ரோஸ் வாட்டர் வந்து நான் இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் வந்து போட்டு வச்சுருக்கேன்.
ஸோ தட் வந்து எனக்கு ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு சில பேர் வந்து காட்டன் பேட்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, ஒரு சில பேர் வந்து கையிலே கொஞ்சம் வந்து எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுவீங்க. ஸோ அது அவ்வளோ ஹைஜீனிக்காக இருக்காது. நீங்கள் கையில் எடுத்து அப்ளை பண்ணும்பொழுது உங்களுக்கு பிம்பிள் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ டோனருக்காக நீங்கள் எந்த டோனர் வேணால் வந்து யூஸ் பண்ணலாம். பட் நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா டாபரில் இருக்கக்கூடிய ரோஸ் வாட்டர் டோனர். அப்படி உங்கள்கிட்ட எந்த டோனருமே இல்லை, கமர்ஷியல் டோனருமே இல்லை அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் அந்த ரோஸ் பெட்டல்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ரோஸ் பெட்டல்ஸை நல்லா வந்து கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு 5 minutes வந்து நல்லா வந்து கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த வாட்டரை வடிகட்டிட்டு அதில் என்ன பண்ணுங்கள், கொஞ்சோண்டு ஆல்மண்ட் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி இதை மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் இதில் வந்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 1 week வரைக்கும் நல்லாயிருக்கும். ஸோ அதை கூட நீங்கள் வந்து டோனராக யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த மாதிரி கமர்ஷியல் டோனர்ஸை விட அது ரொம்பவே வந்து பெஸ்ட்டாக வந்து இருக்கும். இந்த டோனரை இப்போ வந்து நான் என்னோடய ஃபேஸில் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஒரு சில பேருக்கு வந்து இருக்கிற டவுட் என்னன்னா, இந்த மாதிரி டோனர் வந்து என்னோட ஃபேஸில் ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அண்ட் நிறைய பேரும் கேட்டிருந்தீங்க, ஸோ கேட்பீங்க. ஸோ டோனர் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸை வந்து வாஷ் பண்ணக்கூடாது, நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு தான் வந்து போகணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டோனரை வந்து என்னோடய ஃபேஸில் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன ப்ராசஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஸோ மாய்ஸ்சரைசருக்காக DIY மாய்ஸ்சரைசர் வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ போய் பார்த்துட்டு வந்துடலாம். மாய்ஸ்சரைசருக்காக பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். அதில் கொஞ்சமாக வந்து ஆலோவேரா ஜெல் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து நான் கடையில் இருக்க ஆலோவேரா ஜெல் தான் யூஸ் பண்ணுறேன். அது கூட வைட்டமின் இ கேப்சூலில் இருக்கக்கூடிய அந்த வைட்டமின் இயை வந்து நான் போட்டுக்கிறேன். ஸோ கொஞ்சம் லார்ஜ் இதாக வந்து வாங்கிட்டதுனால எனக்கு அந்த ட்ராப்ஸ் ஃபார்மேட்டில் வந்திருக்கு. அண்ட் தென் பார்த்திங்கன்னா ரேவோட ஆல்மண்ட் ஆயில் வந்து எடுத்துக்கிட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ இந்த கொரோனா டைமில் உங்களால் வெளில போக முடியல அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் இந்த வைட்டமின் இ ப்ளஸ் ஆல்மண்ட் ஆயில் ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு ட்ராப் 2 drops வந்து கோகோனட் ஆயில், அதாவது தேங்காய் எண்ணெயை ஆட் பண்ணிட்டீங்கனாலே முடிஞ்சிருச்சு. ஸோ உங்களுக்கு டைம் கிடச்சதுன்னா இந்த மெடிக்கல் ஷாப்பில் இருக்கும் வைட்டமின் இ கேப்சூல், ஸோ அதுவும் ஆல்மண்ட் ஆயில். ஸோ நான் ரெடி பண்ணி வச்சிருந்த மாய்ஸ்சரைசரை இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை எடுத்துக்கிட்டு நான் கொஞ்சமாக என்னோடய ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாய்ஸ்சரைசர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜெல் பேஸ்டு மாய்ஸ்சரைசர். ஸோ தட் வந்து டெய்லி மார்னிங்க்கு ரொம்பவே வந்து லைட் வெயிட்டாக இருக்கும் அண்ட் ஃபேஸுக்கு வந்து நல்ல ஒரு க்ளோ வந்து கிடைக்கும். அண்ட் ஆலோவேரா ஜெல் அண்ட் இதில் வைட்டமின் இ அண்ட் இதில் ஆல்மண்ட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம ஸ்கின்னுக்கும் வந்து அவ்வளோ நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேஸில் இருக்கிறதே தெரியாது. ஒரு சில பேருக்கு வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணால் ஃபேஸ் வந்து ரொம்ப எண்ணெய் வடிகிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவீங்க. ஒரு சில பேருக்கு அதிகமாக வேர்க்குது, நம்ம ஃபேஸில் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணால் உடனே வேர்க்குது அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த மாதிரி மாய்ஸ்சரைசர் நான் சொன்ன மெத்தட் பண்ணி நீங்கள் ரெடி பண்ணி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணால் உங்கள் ஸ்கின்னுக்கும் நல்லது. அண்ட் இது ஜெல் பேஸ்டு மாய்ஸ்சரைசர் அப்படிங்கிறதுனால நல்ல ஸ்கின்னோட பிளெண்ட் ஆகி அந்த மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணியிருக்க அந்த ஹெவினஸும் வந்து இருக்காது. இந்த மாதிரி இருக்கிற நிறைய பேருக்கு வேர்க்குது அப்படின்னு சொல்கிறீங்க, ஒரு சில பேருக்கு ஆயில்னஸ் ஃபீல் வந்து இருக்குது அப்படிங்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமுமே இருக்காது. இது ஒரு பெஸ்ட்டான மாய்ஸ்சரைசர். நான் சொன்ன மெத்தட் படி நீங்கள் க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு உங்களோட ரிசல்ட்டை கீழே கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்போவுமே இந்த மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டிலே இருக்கீங்கன்னா பெட்டர். நீங்கள் எதுவுமே அப்ளை பண்ண வேணாம். இந்த ப்ராசஸ்க்கு அப்புறமேட்டுக்கு, இந்த மாய்ஸ்சரைசிங் ப்ராசஸ்க்கு அப்புறமேட்டுக்கு இந்த 3 ப்ராசஸும் பண்ணி முடித்த பிறகு நெக்ஸ்ட்டு நீங்கள் வீட்டிலே இருக்கீங்க அப்படின்னா வேறு இதுக்கப்புறமேட்டுக்கு எந்த ஒரு ப்ராசஸும் பண்ண வேணாம். நீங்கள் நார்மலாக இருக்கிறபடி இருக்கலாம். பட் நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ஸ்கூல், காலேஜ் இல்லைன்னா ஆஃபீஸ் போகிறீங்க அப்படின்னா இந்த 3 ப்ராசஸும் பண்ணிவிட்டு நான் இப்போ சொல்லக்கூடிய ப்ராசஸை வந்து கண்டிப்பாக வந்து பண்ணி ஆகணும். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சன் ப்ரொடெக்ஷனுக்காக வந்து சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணுறது. ஸோ சன்ஸ்க்ரீனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் SPF 40 இருக்கிற மாதிரியான சன்ஸ்க்ரீனை வந்து யூஸ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் 50, 60 அப்படி கூட இருக்குது. பட் மினிமம் SPF 40 இருக்கிற மாதிரி ப்ளஸ் PA +++ஓ இல்லை AA+ இருக்கிற மாதிரியான ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ சன்ஸ்க்ரீனை பொறுத்த வரைக்கும் நான் என்ன யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லோட்டஸில் இருக்கக்கூடிய சன்ஸ்க்ரீன். பட் இது என்னோட ஃபேவரட்டான சன்ஸ்க்ரீனா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஸோ பட் இது அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்கும். பிகினர்ஸ்க்கு இது ஒரு பெஸ்ட்டான சன்ஸ்க்ரீன். இந்த சன்ஸ்க்ரீனை விட நான் உங்களுக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரிஜினால இருக்கக்கூடிய சன்ஸ்க்ரீன். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா SPF 50 வந்து இருக்குது. ஸோ அது பிகினர்ஸ்க்கு பெஸ்ட்டான ஒரு சன்ஸ்க்ரீனாக வந்து இருக்கும். பட் நீங்கள் நார்மலாக வந்து இல்லை எனக்கு ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்சில் வேணும் அப்படின்னு
எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த லோட்டஸ் உடைய சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா வந்து SPF 40 இருக்குது, PA++++, அண்ட் இதனோட ஃபினிஷிங்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மேட் ஃபினிஷ் வந்து கொடுக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இதனுடைய கன்சிஸ்டன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து இருக்குது. ஸோ நார்மலாக நம்ம லாக்டோ கேலமைன்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஃபேஸுக்கும் வந்து ஒயிட் காஸ்ட்டு அதெல்லாம் கொடுக்காது, நல்ல ஒரு மேட் ஃபினிஷாக தான் வந்து இருக்கும். ஸோ இதை அப்ளை பண்ணிவிட்டு இது நீங்கள் மோஸ்ட்லி ஃபேஸுக்கு அப்ளை பண்ணிவிட்டு நெக்குக்கும் அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ உங்களுக்கு பாடிக்கு வந்து நீங்கள் சன்ஸ்க்ரீனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் பாடி லோஷன்லேயே வந்து வந்துடும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வேஸ்லினில் வந்து பாடி லோஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா SPF 15 இருக்கும். ஸோ பாடிக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த SPFே வந்து கொஞ்சம் போதுமானதாக இருக்கும். பட் ஃபேஸுக்கு வந்து SPF அதிகமாக இருக்கிற மாதிரியான சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். எஸ்பெஷலி டீனேஜ் டைம்லேயே வந்து நீங்கள் இந்த CTM ப்ராசஸும் இந்த சன்ஸ்க்ரீன் ப்ராசஸும் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஸ்கின் வந்து நல்லா ஹெல்த்தியாக, க்ளோயிங்காக அண்ட் ரொம்பவே யூத்ஃபுல்லாக யங்காக வந்து இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அண்ட் இன்றைக்கி நான் சொன்ன வந்து இந்த CTM ப்ராசஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா டீனேஜில் இருக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது டீனேஜர்ஸ்க்கு மட்டும் இல்லை, இது வரைக்கும் நான் வந்து ஸ்கின் கேரே பண்ணதில்லை அப்படி இல்லைன்னா வந்து இது வரைக்கும் நான் ஸ்கின் கேர் வந்து ப்ராடக்ட் தான் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், ஹோம் ரெமடிஸில் ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னா கூட வந்து கண்டிப்பாக இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு மெத்தடாக வந்து இருக்கும் அண்ட் ரொம்பவே காஸ்ட் எஃபெக்டிவான ஒரு ப்ராசஸாக வந்து இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். பாய்.